இப்போ என்னென்னா இது மெல்லியில் தோட்டத்திலேருந்து பிடிங்கி வச்சுக்கிறேன். எனக்கு சம்பல் அடிக்க டைம் இல்லை. அந்த சம்பல் முறையில் நாளைக்கு சொல்லித்தரேன். அப்படி சூப்பராக இருக்கும் இந்த மல்லியில் சம்பல். அந்த வெந்தயக்கீரை கறி மாதிரி தான் தோட்டலில் அதுவும் போட்டு செய்தால் அது அவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருக்குது. அப்போ இதுக்கு மாங்காய், பச்சை மிளகாய், விரும்பினா புதினாயில் வெங்காயம், தேசிக்காய் புளி, விரும்பினா கொஞ்சம் தேங்காய் பூ, இவ்வளோ தான் போடுறோம். நாளைக்கு நான் இந்த சம்பல் செய்து காட்டுறேன் பாருங்க. சூப்பராக இருப்பேன். மற்றது இது வந்து இறைச்சி குழம்பு, ஆட்டிறைச்சி குழம்பு. இந்த நாட்டு சிக்கன், நாட்டுக்கோழியில் ஒரு குழம்பு வச்சது. நெடுக பிரட்டு கறி சாப்பிடக்கூடாதுக்காகத்தான் இதை நான் சிக்கன் கறியை இப்படி தண்ணி குழம்பா செய்து ஒரு சூட மீனும் பொரித்து கீரையும் வச்சுருக்கு. அவ்வளோந்தான் கறி. ஓகே. இப்போ சட்டியை காய வச்சுட்டு அதில் கடுகு பொடிக்க போட்டு நான் நல்லெண்ணெயில் பொடித்து வரைக்குள்ள டக்கண்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, உள்ளி, இஞ்சி இவ்வளவும் போட்டு வறுத்துட்டு அதுக்குள்ளே நல்ல சட்டியில் வறுத்தா ஒரு கூடாத மணங்கள் வராது. அதை வறுத்துட்டு திரும்ப சிக்கன் எல்லாம் வதங்கி கொண்டு வர நிறைய தண்ணியை விட்டு மூடி விட்டுட்டு அரைப்பதம் வர உருளைக்கிழங்க போடணும். தோலோடு போடலாம், தோல் இல்லாமலும் போடலாம். அதையும் போட்டு நல்லா வற்றி கொண்டு வர இறக்கி ஒரு கொஞ்சம் விரும்பினா ஒரு சொட்டு பால் விடலாம். பால் விட்டுட்டு இறக்கி வச்சுட்டு வாசத்தூளும் போட்டு ஒரு தேசிக்காய் புளி விட்டுனான். அவ்வளோத்தையும் விட்டுத்தான் திரும்ப ரம்பையும் போட்டது. ரம்பையும் போட்டால் தான் அது நல்லா இருக்கும், நல்ல சாஃப்டாக வரும். சிக்கன் வந்து நாட்டுக்கோழி பார்த்தால் அப்படி ஒரு சாஃப்ட். அதோட இப்போ சூட மீன் பொரிக்க போகிறேன். அது இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்தாங்கோ இப்போ பொரிச்சாச்சு. அதையும் நல்ல முருவக்கூடாது, ஓரளவு பதத்தில் விட்டு பொரிச்சிட்டு நல்ல நிலான் அதுவும் பொரிச்சேன் நான். ஓகே, பாய்.